Welcome to Live and Save Insta channel. இன்னைக்கு March 19th ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு RRBPO அப்படின்ற coupon code யூஸ் பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So the first news is Free Speech Index அப்படின்ற ஒரு index ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. That is the future of free speech அப்படின்றவங்க தான் இந்த ஒரு இண்டெக்ஸே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரேங்கிங். ஸோ இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 24th. ஸோ மொத்தமே 33 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஸோ அதில் 24th நம்ம. ஸோ see how controlled we are and how the political parties are controlling the media houses அப்படின்றத தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ டைட்டில் ஆஃப் திஸ் ரிப்போர்ட் என்னென்னா, ஹூஸ் இன் த வேர்ல்ட் சப்போர்ட்ஸ் ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்றத மக்கள்கிட்டயே கேட்டு சர்வே மாதிரி எடுத்து அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தே ரிலீஸ்ட் திஸ் இண்டெக்ஸ். ஸோ 24 அவுட் ஆஃப் 33 கண்ட்ரீஸில் நம்ம இருக்கோம். ரிலீஸ் பண்ணது யார், த ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸே வந்து ஃப்ரீ ஸ்பீச் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. த இண்டெக்ஸோட டைட்டில் ஹூ இன் த வேர்ல்ட் சப்போர்ட்ஸ் ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்றது. ஸோ இதில் வந்து இந்த ஹூ இன் த வேர்ல்ட் சப்போர்ட்ஸ் ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது திங்க் டேங்க் ஆஃப் யூஎஸ் பேஸ்ட் ஒரு த ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச்ன்றவங்க வந்து யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. அண்ட் நம்மளோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னா 62.6. ஸோ நம்மளுக்கு முன்னாடி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, நம்மளுக்கு அப்புறம் லெபனான் இருக்குது. ஸோ வி ஆர் இன் பிட்வீன் சவுத் ஆஃப்ரிக்கா, நமக்கு அப்புறம் லெபனான் இருக்காங்க. ஸோ அந்த ரேங்கிங் கொடுத்துருந்தாங்க. தென் 37% ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, சி ஹவு த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் சேஞ்ச் அப்படின்னு. பட் ஐ டோன்ட் நோ வெதர் த சாம்பிள் என்ன மாதிரியான சாம்பிள் பேஸ்டாக அவங்க எடுத்தாங்கன்றதும் ஒரு கணக்கு இருக்குது. ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க இவங்களோட சர்வேல அப்படின்னா, 37% ஆஃப் த பீப்புள் இந்தியன் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட்டை கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த கிரிட்டிசிசம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த இண்டெக்ஸில் ரிப்போர்ட் பண்ணவங்க ஒரு சர்வேக்கு ஆன்சர் பண்ணவங்க யாரும் வந்து சரியில்லாதவங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் குளோபலாக கம்பேர் பண்ணும்போது யூகேலேயே 5% பீப்புள் தான் அப்படி நினச்சிருக்காங்க. டென்மார்க் மாதிரியான கண்ட்ரீஸில் 3%. ஸோ நம்ம இதில் 37 இஸ் நாட் ஸோ குட். I have the doubt on the sampling. But maybe peopleோட மைண்ட் செட் கூட இப்போ சேஞ்ச் ஆகிருக்கலாம். See, the people who are ruling are like a god to them. அதுவும் காடுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுனால காட் டு தெம்மாக கூட இருக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட். பட் வி கான்ட் டூ எனிதிங். தென் இந்தியன்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்பீச்சை பிலீவ் பண்ணுறாங்க, பட் அந்த ரேங்கிங்கில் வந்து டிக்ளைனில் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஃப்ரீ ஸ்பீச் இருக்குன்னு நம்புகிறாங்க, பட் தேர் இஸ் அ டிக்ளைன். ஸோ ஆல்ரெடி வி நோ நிறையா ஃப்ரீ ஸ்பீச்னால என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா பேருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டாக தமிழ்நாட்டிலேயே 1-2 கேஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ விகடனோட கார்ட்டூன் அண்ட் ஒன் ஆஃப் த இந்த குவாரியை ரிப்போர்ட் பண்ணவர் வந்து தே காட் அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு தேர் இஸ் அ ப்ராப்ளம். பட் இட் மைட் சீம் லைக் தேர் இஸ் அ ஃப்ரீ ஸ்பீச். அண்ட் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மாதிரி தெரியுது, பட் தேர் ஆர் பேக்கிங்கில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ரேங்க்டு கண்ட்ரீஸ், ஹையஸ்ட் ரேங்க்டு கண்ட்ரீஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்வே, செகண்ட் டென்மார்க். ஸோ மோஸ்ட் இம்ப்ரூவ்டு கண்ட்ரீஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க. இந்தோனேஷியா, மலேசியா, பாகிஸ்தான் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே. தென் டிக்ளைனிங் ஃப்ரீ ஸ்பீச் குளோபலி யாருன்னா ஆப்வியஸாக நம்மளுக்கே தெரியும், யூஎஸ், இஸ்ரேல். ஜப்பான்லேயும் கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் கன்சர்னிங். தென் ஏன்னா இந்த ஜப்பான் யூஎஸ்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்க ரூலிங் பர்சன்ஸ் நவ் தே ஆர் டூயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் அந்த கண்ட்ரோல் எல்லாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்தியாவோட எக்ஸம்ஷன் இன் குளோபல் ட்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் டெமோக்ராட்டிக் பேக் ஸ்லைடிங் அப்படின்னு. அதாவது நம்ம ஆல்ரெடி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் ஃப்ரீடம் உள்ள கண்ட்ரி. அந்த நம்ம கண்ட்ரியில் அந்த டெமோக்ராட்டிக் ஃப்ரீடம் அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகுது. ஸோ வி ஆர் கோயிங் பேக்வேர்ட்னு அர்த்தம். ஸோ நம்ம கொலோனியல் பீரியடுக்கு அப்புறம் வி காட் ஆல் தீஸ் டெமோக்ராட்டிக் ஃப்ரீடம், ரைட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் கொடுத்து நம்ம கான்ஸ்டியூஷனில் நவ் எவ்ரி திங் இஸ் டேக்கன் அ பேக். ஸோ அவங்க நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஸோ இந்தியா கண்ட்ரி எக்ஸ்ப்ரெஸிங் டெமோக்ராட்டிக் பேக் ஸ்லைடிங்
lending along with Hungary and Venezuela அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. has strong public support for free speech but weak legal protection இல்லை அப்படின்றது. ஸோ அதுக்கு தான் நம்மளோட ரீசெண்ட் ஐடி ரூல்ஸ். ஸோ ஐடி ரூல்ஸ் 2021 அப்புறம் விகடனோட கார்ட்டூனில் அந்த ப்ரைம் எக்ஸாம்பிள். ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து 2 சென்ட்ரல் பேங்க் MOU சைன் பண்ணியிருக்காங்க லோக்கல் கரன்சிலேயே ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரம்ப் வார்ன் பண்ணியும் நம்ம வந்து லோக்கல் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு மரூஷியஸோட தைரியமாக சைன் பண்ணியிருக்கோம். ஸோ RBI அண்ட் பேங்க் ஆஃப் மரூஷியஸ் தான் ஆன்சர். ஸோ இதில் போர்ட் லூயிஸ் மரூஷியஸில் தான் வந்து இந்த சைனிங் ஈவெண்ட் நடந்திருக்கு. இதில் we have to have in mind ஸ்டாட்டிக் பார்ட்டில் நம்மளுக்கு சஞ்சய் மல்ஹோத்ரா நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர்லாம் விட்டுருங்க, ராம்கிருஷ்ணா சித்தேனன்றது கூட கேட்பாங்களான்னு ஐ எம் நாட் ஷுர். பட் மரூஷியஸோட PM பிகாஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஒன். ராம்கோலம் ஃபேமிலியிலேருந்து தான் மரூஷியஸ் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுலேருந்தே தே ஆர் ரூலிங். ஸோ ஹிஸ் ஃபாதர் நவிச்சந்திரனோட ஃபாதர் தான் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் PM. அதுக்கப்புறம் his son நவிச்சந்திர ராம்கோலம் இஸ் ரூலிங் தேர். ஸோ நம்மளுக்கு வந்து அங்கே நம்மளுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடாக மிலிட்ரி பேஸ் எல்லாம் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக. அண்ட் UK ஆல்சோ ஹேஸ். பட் யூகே அங்கே வச்சுருக்கக்கூடாதுன்னு ப்ராப்ளம் பண்ணதில் இந்தியா சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி யூகேவோட அந்த பேஸை வந்து எடுக்க வச்சாங்க. பட் இன் ரிட்டர்ன் நம்ம அங்கே வச்சுருக்கோம், ஏர்ஃபோர்ஸ் அங்கே வச்சுருக்கோம். அண்ட் மரூஷியஸ் இஸ் strategically important place where சவுத் சைனா சீலேருந்து சைனா அவங்களோட ரூட் ஃபார் அந்த ட்ரேட் ரூட் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ட்ரேட் ரூட்டுக்கு சி வழியாக தே ஆர் ரீச்சிங் டு ஆஃப்ரிக்காவில் ரீச் பண்ணுறதுக்கு அவங்க அப்படி போகும்போது இந்த மரூஷியஸ் வில் பி ஹியர். ஸோ நம்மளுக்கு சர்வேலன்ஸ்க்கு இந்தியா வில் பி ஹியரா. ஸோ சர்வேலன்ஸ்க்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ப்ராப்ளமே வந்தாலும் சைனா இந்த இடத்துல நம்மளை சரவுண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் மரூஷியஸ்லேருந்து we can attack them. ஸோ அதுக்காக we have defense base in மரூஷியஸ் too. அது நம்மளுக்கு பேக் ஃபயரும் ஆயிருக்கு. அங்கே இருக்க மக்கள் வந்து எங்களுக்கு வெல்ஃபேர் மெஷர்ஸ் செய்யாமல் பிகாஸ் அங்கே மரூஷியஸில் இருக்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள், ஸோ 40 to 60% ஆஃப் பீப்புள் வந்து என்னென்னா தமிழ்நாடுலேருந்து யூபியிலேருந்து அந்த மாதிரி போன தமிழர்கள். பிகாஸ் அங்கே வந்து டீ எஸ்டேட்டுக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து சர்டன் பீப்புளை கொலோனியல் டைமில் பிரிட்டிஷ் வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்கள ஷிப் பண்ணி இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் ஸ்லேவ்ஸாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அதில் ஒருத்தர் தான் நவீந்திர ராம்கோலம். ஸோ அந்த ராம்கோலம் ஃபேமிலியே அப்படி தான். ஸோ அது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் ஸ்டாட்டிக் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரீசெண்டாக நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் கூட மரூஷியஸ் போயிருந்தார். தென் ட்ரேடு வந்து நம்ம இனிமேல் லோக்கல் கரன்சிலே பண்ண போகிறோம். தேட் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் வி வில் கிவ் பேக் இன் MOUR. அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா INR. ஸோ அந்த மாதிரி கிராஸ் பார்டர் ட்ரேட்லேயே வந்து we can do so that USDயோட டிபெண்டன்ஸ் கம்மியாகும், பூஸ்ட் ஃபினான்ஷியல் டைஸ். ஸோ நம்ம மேலே என்ன சொன்னாலும் டேக்ஸ் எல்லாம் போகுது. ஸோ April 1 இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் நாட் ஓன்லி us ஃபார் த வேர்ல்ட் டூ. ஸோ ஏன்னா எப்படி டேக்ஸ் எல்லாம் போட போகிறாருன்னு ஃபைனலைஸ் பண்ண போகிறாரு இல்லையா ட்ரம்ப்பு. ஸோ அதனால் until then we can do. ஸோ அதனால் we are doing current account and capital account எல்லாத்துலேயுமே வந்து the transaction will be reflecting அப்படின்னு சொல்லியிருக்காங்க. all bilateral trade transactions, permissible transactions இது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட லோக்கல் கரன்சிலேயே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லோவர் டிரான்சாக்ஷன் காஸ்ட்ஸ் அது இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எடுத்துக்காமல் we are transacting through our local currencies. பட் அதுலேயும் சர்டன் மைனஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ரஷ்யாவோட நம்ம லோக்கல் கரன்சியில் பண்ணும்போது நம்மளோட கரன்சி அவங்கக்கிட்ட நிறைய இருந்திருக்கும். பிகாஸ் we imported more from ரஷ்யா. ஸோ அந்த ருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சர்டன் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் there was a discrepancy. ஸோ let's see, let it be. நெக்ஸ்ட் வந்து இந்த lender of resort. ஸோ இது திரும்பியும் நியூஸில் வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் IndusInd Bank. ஸோ வாட் இஸ் IndusInd Bank crisis அப்படின்னு சும்மா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன, டெரிவேட்டிவ்னா என்ன, ஸ்வாப்னா என்னன்னு டீட்டெயில்டாக இதை பற்றி சொல்லியிருப்பாங்களே ஒழிய வாட் இஸ் தட் அக்கௌண்டிங் ப்ராப்ளம்ன்றதே உங்களுக்கு தெளிவாக இருக்காது. அண்ட் ஒன்லி ஜீரோதாவில் தே எக்ஸ்பிளைன்டு வெல். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, IndusInd அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குல்ல. ஸோ இட் இஸ் அ வெரி லார்ஜஸ்ட் ப்ரைவேட்
ப்ரைவேட் செக்டர் பேங்க். அவங்களோட லிஸ்டிங் பப்ளிக் லிஸ்டிங் பண்ணியிருக்க ஒரு பேங்க். ஸோ அவங்க என்ன திடீர்னு வந்து சொன்னாங்கன்னா மார்ச் 11 அப்போது தட் எங்களோட கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் வி செக்ட் எங்களோட கம்பெனி வந்து 20.35% சம்திங் இவ்வளோ ஓவர் வேல்யூ ஆயிருக்கு. ஸோ வி ஆர் ரெடியூசிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட வேல்யூலேருந்து 1200லேருந்து 1600 க்ரோர்ஸை வந்து அவங்களோட நெட்ஒர்க்லேருந்து கம்மி பண்ணாங்க. ஸோ இந்தளவுக்கு ஓவராக வேல்யூவேட் ஆகிருக்கு எங்கள் கம்பெனி பேலன்ஸ் ஷீட், தப்பாக அக்கௌண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லிச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இதில் க்ரைசிஸோ பிளான்டு ஃப்ராடோ எதுவுமே இல்லை. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்று யூஸ்வலாக we will have auditing. ஸோ அந்த ஆடிட்டிங்கில் தான் பிரச்சனை என்னென்னா செப்டம்பர் 2023 வந்து மாஸ்டர் டிரெக்ஷன் இதுதான். ஸோ இந்த மாஸ்டர் டிரெக்ஷன் கிளாசிஃபிகேஷன் வேல்யூவேஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் 2023 அப்படின்னு ஒரு சர்க்குலர் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த சர்க்குலரில் ஆர்பிஐ என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஃபாரின் போர்ட்ஃபோலியோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் நீங்கள் எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களோட கிளாஸிஃபை எப்படி பண்ணணும், நீங்கள் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி கிளாஸிஃபை பண்ணணும், அந்த வேல்யூவேஷன் எப்படி பண்ணணும், அந்த ஆப்ரேஷன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு கொண்டு தெளிவாக ஒரு 98 பேஜ் மாஸ்டர் டிரெக்ஷன் கொடுத்துட்டாங்க. எப்போ செப்டம்பர் 12, 2023. இது வந்து எப்போலேருந்து எஃபெக்டிவ் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. விச் இஸ் April 1, 2024லேருந்து எஃபெக்டிவ் ஆகும். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக எல்லா பேங்க்ஸுமே ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆர்ஆர்பிஸ், ஸோ ஆர்ஆர்பிஸை தவிர எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுமே வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆர்பிஐயோட ரூல். ஸோ இதில் என்ன தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் டெரிவேட்டிவ்ஸ், ஸோ அதெல்லாம் விட்டுருங்களேன், ஒரு டெரிவேட்டிவ் வச்சுருக்கிறது, டெரிவேட்டிவ் அதை ட்ரேட் பண்ணது, அந்த பேங்க் ட்ரேட் பண்ணது கூட ப்ராப்ளம் இல்லை. IndusInd பேங்க் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தே டூ ஹாவ் ஆடிட்டிங் பெஞ்ச், ஆடிட்டிங் டெஸ்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2 டைப்பாக இருந்திருக்கு IndusInd பேங்க்கில். ஸோ ஏன் 2 டைப்பாக இருந்திருக்குன்னா, தட் ஒரு கம்பெனியை பொறுத்து மாறும். வி கான்ட் கமெண்ட் ஆன் தேட். ஸோ அந்த டெஸ்க் வந்து TREASU ட்ரெஷரி டெஸ்க், அப்புறம் லயபிலிட்டி டெஸ்க். ஸோ இந்த ட்ரெஷரி டெஸ்க் இது வந்து எக்ஸ்டர்னல் டெஸ்க். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் டெஸ்கில் ஆர்பிஐ என்ன ரூல் சொன்னாங்களோ அந்த ரூல் படி தான் ஆடிட்டிங் பண்ணியிருந்திருக்காங்க, which is very important. பட் இந்த liability desk which is inside deskன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்டிங் ஒழுங்காக பண்ணலை. என்ன அக்கௌண்டிங் பண்ணலைன்னா, இப்போ டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டெரிவேட்டிவ்ஸ் அதுக்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போக வேணாம். ஒரு டெரிவேட்டிவ் நீங்கள் சும்மா அது ஒரு ஸ்டாக் மாதிரியே கன்சிடர் பண்ணுங்களேன். இந்த டெரிவேட்டிவ் ப்ராஃபிட்டில் இருந்தால் இந்த liability டெஸ்க் என்ன பண்ணியிருக்கான், ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கான். லாஸ் ஆச்சுன்னா அதை வந்து அதர் liabilities அப்படின்னு சொல்லி பண்டில் பண்ணிட்டான். அந்த மல்டிப்புள் இயர்ஸாக 2020லேருந்து இது நடந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அதர் liabilityன்னு போடுறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து தான் அந்த normally good investors usually will see the balance sheet, how the bank is performing, இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. எப்படி என்பிஏ எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ liability டெஸ்கில் உள்ள பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எல்லாம் வந்து அழகாக தெரியும். ஆனால் லாஸை வந்து அதர் liabilitiesனால் என்ன, கடன். அந்த கடன்னா பேங்க்குக்கு யூஸ்வலாக என்ன, டெபாசிட்ஸ் தான் கடன். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் liabilities இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதனால liabilitiesம் அதிகமாக இருக்குது. ஐ மீன் அதர் liabilities அதிகமாக இருக்குது. இந்த சென்ஸ் அதில் டெபாசிட்டும் வரும்ல. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேங்க் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆல்சோ அந்த பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டும் வந்து ஓவர் வேல்யூவேட் ஆகிட்டே இருந்திருக்கு. லாஸை ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அதர் liabilitiesல ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்னு போட்டு வச்சா தேட் இஸ் ராங். ஸோ இந்த சிம்பிள் திங்னால் அந்த பேங்க்கோட மொத்த வேல்யூவேஷனில் 1500 crore வந்து ஓவர் வேல்யூவேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எங்களோட
மொத்தம் வேல்யூவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ பேங்க்கோட வேல்யூவேஷன்லேருந்து 1500 crore வந்து நாங்கள் சரி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டெரிவேட்டிவ் டிஸ்கிரிப்பன்சி இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் என்ன ப்ராப்ளமோ அது பார்த்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ திஸ் வாஸ் ஃபவுண்ட் இன் 2024 ஸ்டார்டிங்லேயே. ஸோ அப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தே குடன்ட் டெல் டு த பப்ளிக். ஸோ ஏன்னு கேட்டால் தே ஆர் சேயிங் நாங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எவ்வளோ தூரம் போகும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் கம்பெனியை வச்சு நாங்கள் எங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து நாங்கள் செக் பண்ணோம். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வி கரெக்டட் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ் இந்த சிஇஓ இருக்காங்க இல்லையா, ஸோ ஹிஸ் எக்ஸ்டென்ஷன் ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்கன்னா, திஸ் வாஸ் ரெக்கார்டட் இன் 22 March. ஸோ 21 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சிஇஓ ஆஃப் திஸ் இண்டஸ்இண்ட் பேங்க்கை வந்து ப்ளீஸ் குவிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, காத்தப்பள்ளியாவா வெயிட் மினிட் சுமந்த் காத்தப்பள்ளியா, ஸோ இவரை வந்து யூ மஸ்ட் குவிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 3 years வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுத்துருந்தாங்க. ஆர்பிஐ ஹேஸ் டு அப்ரூவ். அதில் 1 yearக்கு தான் அப்ரூவல் வந்தது. அண்ட் நவ் ஆர்பிஐ வந்து இல்லை யூ ஹாவ் டு குவிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நவ் நியூ சிஓ வில் பி தேர். ஸோ இந்த என்னென்னா செப்டம்பர் 2024லேயே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. தேட் ஈவன் சுமந்த் காத்தப்பள்ளியா கூட தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ஹீ அண்ட் ஹிஸ் அதர் ஒன் சம் ஏதோ ஒரு பேர் வரும், குரானா சம்திங் வரும். ஸோ ஹீ அண்ட் திஸ் பர்சன் சோல்ட் டெப்யூட்டி அவர், ஸோ டெப்யூட்டி சிஇஓ. ஸோ ஹீ ஆல்சோ சோல்ட் இட் அவுட். ஸோ அருண் குரானான்னு நினைக்கிறேன். ஸோ ஹீ சோல்டு, 2 பேருமே வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஸ்டாக்ஸை செல் பண்ணிட்டாங்க இன் நவம்பர் அண்ட் டிசம்பர் டைமில். ஸோ தேட் இஸ் ஆல்சோ ராங் பிகாஸ் தேட் இஸ் சம்வாட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் ரன்னிங். ஸோ இதை டிஸ்க்ளோஸ் பண்ணால் இண்டஸ்இண்டோட ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் வந்து கம்மியாகும்னு தெரிஞ்சே அவங்க இதை வந்து செல் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் சோஃபார் நடந்திருக்கதா. இப்போ ஆர்பிஐ கிட்ட என்னென்னா, ஆப்வியஸாக ஆர்பிஐ கிட்ட வரும். ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் பெனால்ட்டி போடுற பேங்க்ஸோட ஸ்டேட்மெண்ட், பேங்க்ஸோட ஆர் அந்த என்பிஎஃப்சிஏவே இருந்துட்டு போட்டுமே, நீங்கள் அங்கே பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, த ஆடிட்டிங் வாஸ் டன் இன் 2022 or 23. அந்த இதை கண்டுபிடிச்சி இப்போ தான் வந்து பெனால்ட்டி போடுற மாதிரி சொல்லியிருப்பாங்களா? இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஆடிட்டிங் டிஸ்கிரிப்பன்சி ஹஸ் ஸ்டார்டட் இன் 2020. ஸோ ஆடிட்டிங் அப்போ ஆர்பிஐ செக் பண்ணும்போது ஒழுங்காக செக் பண்ணலையா? ஓகே, நீங்கள் பேங்க்கு வந்து ஒழுங்காக பண்ணலைனாலும் ஆர்பிஐலேருந்து வந்து தே வில் செக் இல்லையா, அவங்க ஏன் ஒழுங்காக பண்ணலை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆச்சு. எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இண்டஸ்இண்ட் பேங்க்கை பற்றி வந்ததுமே மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் சேனல்ஸ் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ்லேயுமே தே ஸ்டார்டட் ரைட்டிங். ஸோ அப்போது ஆர்பிஐயோட கவர்னர் வந்து ஸ்பீச்சில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆர்பிஐ வில் ஆக்ட் அஸ் அ லெண்டர் ஆஃப் RBI will act as a lender of last resort. ஸோ ஏன்னா ஒரு பேங்க் ப்ராப்ளம், ஸோ சப்ளை ஆஃப் லிக்விடிட்டி, ஒரு பேங்க்குக்கு லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி பேங்க்கோட டெம்ப்ரவரி லிக்விடிட்டி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ண வேண்டியது ஆர்பிஐயோட ரோல். ஸோ இஃப் சப்போஸ் இந்த மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு அந்த மாதிரி ஒன்று ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா we will take care, don't worry அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டரான மெஷர்ஸும் எடுத்திருக்காங்க இப்போது இண்டஸ்இண்ட் பேங்க் மேலே. அந்த சிஇஓவை உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதும் சொல்லியிருக்காங்கன்னா தேட் இஸ் சம்திங் ஹியூஜ் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன மாதிரியான இந்த அக்கௌண்டிங் லேப்ஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1 monthக்குள்ளே தே வில் குவிட்டுன்னு சொல்லி தான் நியூஸ் சேனல்ஸில் எஸ்டர்டே நைட் தே வர் சேயிங் தட் சுமந்த் காத்தப்பள்ளியா அண்ட் டெப்யூட்டி அருண் அவங்க 2 பேருமே வந்து தே வில் ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அருண் குரானா, ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் ஒன் அவுட் சைட் இண்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. அண்ட் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரணும்ல, ஆர்பிஐ சர்டன் ஸ்டெப் எடுத்திருக்காங்க, ஸோ ஆர்பிஐ இஸ் தேர் அப்படின்னு. ஸோ அதுக்காக கூட இந்த ஸ்டெப் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி என்ன மாதிரியான ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆர்பிஐ வந்து அப்படி ரீஅஷூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2003 ஐசிஐசிஐ பேங்க். ஸோ ஆர்பிஐ வந்து கிளாஸிஃபை தட் ஐசிஐசிஐ பேங்க்கை வந்து லிக்விடிட்டி சரியாக இல்லாத பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சஃபிஷியன்ட் லிக்விடிட்டி இல்லாததுனால கிளாரிஃபைட் தட் ஆர்பிஐ வில் பி பேக்கிங் தெம்.
ஸோ பேனிக் வித்ட்ராவல்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ டோன்ட் வரி, ஏதாவது லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆர்பிஐ வில் டேக் கேர்னு சொல்லியிருந்தாங்க. 2020 ஆப்வியஸாக ஸோ தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் பேங்க்லேயும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. ஆர்பிஐ ஸ்டெப்ட் இன். ஸோ டெபாசிட்டர்ஸ்க்கு அவங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்டடாக இருக்குது, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ வந்து அதை டேக் கேர் பண்ணாங்க. ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி நவ் இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் பேங்க்ஸ். அவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்த்திங்கன்னா டீசென்ட் பேங்க். இப்போ 2025 IndusInd பேங்க். ஸோ ஆர்பிஐயோட ஆடிட்டிங் ஸ்கில் இல்லை ஒரு பேங்க்கோட கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்பி தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டிங். ஸோ அது தப்பாக இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஒழுங்காக அந்த பேங்க்குள்ளே இல்லை. ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் வந்து ஆர்பிஐ கிரேட் பில்ல ஃபினான்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த வருஷம் இது ரெண்டுக்குமே வந்து தே வில் யூஸ் திஸ் IndusInd பேங்க்கோட இந்நேரம் நிறையா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்க யாராக இருந்தாலும் தே வில் கோ அண்ட் சேஞ்ச் தேர் எக்ஸாம்பிள் ஆஸ் IndusInd பேங்க்கை பற்றி. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு யூ ஷுட் நோ. ஸோ லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்ற ரோல் ஆஃப் ஆர்பிஐ என்னென்னா, ஒருவேளை பேங்க்குக்கு லிக்விடிட்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, டெம்பரவரி கேஷ் ஷார்ட்டேஜ் ஏதாவது ஃபேஸ் பண்ணாங்கன்னா that will be solved by RBI. ஸோ இதன் மூலயமா டெபாசிட்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அவங்க எந்த பேங்க்கில் வேணாலும் பணம் போடலாம், ஆர்பிஐ வில் பி டேக்கிங் கேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ IndusInd பேங்க் கேஸ்லேயும் ஆர்பிஐ வந்து அந்த ரோலை வந்து சரிபெற செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து தே ஆர் சேயிங். ஸோ அதுதான் நியூஸ் பேப்பரில் இருந்ததுனால திஸ் இஸ் இன் நியூஸ். ஸோ அதனால் வி ஆர் இதுக்கு முன்னாடி வரையும் IndusInd பேங்க்கோட ஷேர் ரிலேட்டடாக அவங்க டெரிவேட்டிவை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இவ்வளோ டெரிவேட்டிவை அவங்க ஹேண்டிலே பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் we didn't take. பட் ஆர்பிஐ எப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்ற போது that is important. ஸோ அதனால தான் I took it into today's session. ஸோ ஒன்றும் இல்லை, அவங்க வந்து டெரிவேட்டிவ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்டில் பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸை அவங்க அக்கௌண்டிங் பேலன்ஸ் ஷீட்டில் ஒழுங்காக கொண்டு வரல. அதனால அவங்க பேலன்ஸ் ஷீட் வந்து ஓவர் வேல்யூவேட் ஆகிடுச்சு. லாஸ் எல்லாத்தையும் அவங்க மைனஸ் பண்ணாதனால அந்த ஓவர் வேல்யூவேட் ஆன பேலன்ஸ் ஷீட்டை இப்போ சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சரி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, 2020 அவங்க பண்ணுறதுனால 1500 crore வந்து அவங்க வித்ட்ரா பண்ணுற அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லேருந்து சப்ராக்ட் பண்ண வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தேட் கிரியேட்டட் கான்ஃபிடன்ஸ் இல்லாத, நோ கான்ஃபிடன்ஸ் ஆன் த பேங்க் மேலே ஒரு பிளாக் மார்க் மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னும் என்னென்னலாம் இவங்க மறைக்கிறாங்களோன்ற மாதிரி பயத்தில் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டார்ட் டேக்கிங் அவுட் தேர் மணி. ஸோ அவ்வளோதான், இட் வில் பி பேக் நார்மல்லாம் ஆகிடும். ஏன்னா இந்த பேங்க்கோட ப்ரமோட்டர் இருக்கார் இல்லையா, ஸோ யூஸ்வலாக ஒரு பப்ளிக் லிஸ்டிங்கில் வரும்போது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ப்ரொமோட்டர் வில் பி தேர். ஸோ அதில் ஹிந்துஜா இஸ் த ப்ரொமோட்டர். ஸோ அவருமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, பேங்க்கோட ப்ராஃபிட்டில் கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது பேலன்ஸ் ஷீட்டில் இந்த வருஷம், ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர். ஏன்னா அந்தளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் இருக்குது இந்த பேங்க்குக்கு. ஸோ டோன்ட் வரின்ற மாதிரியாலாம் சொல்கிறாங்க. பட் லெட்ஸ் see. நெக்ஸ்ட் வந்து நியூ பேங்கிங் செக்டார். ஸோ நியூ பேங்கிங் செக்டார்னால் என்னென்னா, தே won't have much of ட்ரெடிஷ்னல் பேங்கிங் மாதிரி இருக்க மாட்டாங்க. தே வில் ஹாவ் டிஜிட்டல் பேங்கிங் தான் எல்லாமே. நியோ பேங்கிங் வந்து டிஜிட்டல் ஒன்லி பேங்க்ன்றது தான் நியோ பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ப்ராப்ளமே என்னென்னா, அட்வான்டேஜ் என்னென்னா, மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட் மூலயமா எந்த ஃபிசிக்கல் பிரான்ச்சஸும் இருக்காது. அந்த ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ்க்கு தே டூ ஹாவ். பட் டிப்பிக்கல் பேங்க் மாதிரி பிரான்ச் இருக்காது. பட் எல்லா பேங்கிங் சர்வீசஸ் எல்லாமே தே வில் ப்ரொவைட். ஃபின்டெக் பேங்க் ஆர் சேலஞ்சர் பேங்க்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட க்ரோத் வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, 2026 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, which is 395 billion. ஸோ இதை வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்னதுன்னா, அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ், ஐடி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுற குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். ஸோ அதனுடைய எக்ஸ்பேன்ஷனை வச்சு தான் அவங்க இந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து நியோ பேங்க்ஸும் மிட் சைஸ் பேங்க்கோட எக்ஸ்பேன்ஷன் தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி
ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ நியோ பேங்க்ஸ் ஆப்ரேட் என்டையர்லி ஆன்லைன் வித்தவுட் ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ். அவங்களோட மார்க்கெட் சைஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரீச் $395 billion by 2026, which was 2018 $19 billion. So GCCs now act for 37% of the office space. ஸோ அதில் வந்து இந்தியாவில் டாப் 7 cities they are there, அண்ட் பெங்களூரு, ஹைதராபாத் அண்ட் அதர் சிட்டிஸ்லலாம் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பேங்கிங், ஃபினான்ஸ், சர்வீஸ், இன்சூரன்ஸ், ஜிசிசி மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப். ஸோ இனிமேல் வந்து நியூ பேங்கிங்கோட ஃபுல்லி டிஜிட்டல் பேங்க்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்றது வி ஷல் ஹேவ் இட் இன் மைண்ட். நியூ பேங்க்கோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நியோ அப்படின்னு ஒன்று இருக்கான், ஜூபிட்டர், தென் ரேசார் பே இருக்குல்ல, ஸோ அதுலேயே வந்து ரேசார் பே எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நியூ பேங்க்ஸ் விச் ஹாவ் ஃபுல்லி டிஜிட்டல் இது. ஸோ ஜூபிட்டர்லாம் வந்து 100% டிஜிட்டல் பேங்கிங்கிற மாதிரி சர்டன் விஷயங்கள் இருக்கும். ஸோ have that in mind. So India rating, according to India ratings, Indra தானே, okay let's see. எக்ஸ்பெக்டட் கேப் பிட்வீன் கிரெடிட் அண்ட் டெபாசிட் க்ரோத் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்போவும் பார்க்குறது தான் 80 basis points. ஸோ ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். லோன் டு டெபாசிட் மொரட்டோரியம், லோன் க்ரோத் டிக்ளைன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது டெம்பரவரி தான், பட் இது வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி யூ ஷுட் சி, பிகாஸ் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ்வலாக எஸ்பிஐ ஹேஸ் த ஹேபிட் ஆஃப் ஆஸ்கிங் ரேஷியோஸ். ஃபின்டெக்கு வந்து இன்டர் மினிஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரி கமிட்டி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யார் சேர் பண்ண போகிறான்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க, இன்டர் மினிஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரி கமிட்டி ஆன் ஃபின்டெக்னா ஃபின்டெக் ரிலேட்டடாக இந்த கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க ஒரு பேனல். ஸோ ஃபின்டெக்கோட எஸ்ஆர்ஓ வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய நேம் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். If not, I'll be commenting in 1 or 2 days அப்புறம். If no one comments, I'll comment it in the comment section below. ஃபின்டெக்கோட எஸ்ஆர்ஓ இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபின்டெக் பேனல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலேட்டரி சேலஞ்சஸ்லாம் இருக்குது ஃபின்டெக்ஸை வந்து. ஃபின்டெக்கோட க்ரோத் இஸ் மோர். ஸோ வாட் இஸ் திஸ் ஃபின்டெக் அப்படின்னா, ஸோ ஃபின்டெக்லாம் வந்து இந்த ரேசார் பே, ஃபோன்பே, ஜீரோதாவோட ஆப்பெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கிற டெக்னாலஜின்னு சொல்லலாம். க்ரோ, இன்ஸ்டாமோஜோ, பேயூ, பைன் லேப்ஸ், பாரத் பே, பில்டெஸ்க், கேஷ் ஃப்ரீ பேமெண்ட்ஸ், இது எல்லாமே மோகிவிக், பேடெக் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே விச் இஸ் ஃபின்டெக் தான். ஸோ ஃபினான்ஷியல் டெக்னாலஜியோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஃபின்டெக். ஸோ இது ரிலேட்டடாக வந்து ரெகுலேட்டரி எல்லாம் இருக்கணும். எஸ்ஆர்ஓ இருக்குது இப்போ. ஸோ தே வில் ஹாவ் த ரெகுலேஷன்ஸ். ஆர்பிஐ அண்ட் செபி வில் டேக் கேர் ஆஃப் திஸ். ஸோ இந்த கமிட்டிலையுமே வந்து காம்போசிஷன் எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் மெம்பர்ஸ் ஃப்ரம் மெய்டி, டிபிஐடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், நித்தி ஆயோக்லேருந்து தான் இருப்பாங்க. ஆல்சோ ரெகுலேட்டரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர்பிஐ அண்ட் செபி வில் பி தேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து இதில் இருப்பாங்க அண்ட் ஏன் ஃபின்டெக்கில் என் ரெகுலேஷனில் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ஃபின்டெக்கோட இம்பேக்ட் இன் பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் தே வில் செக். அண்ட் ஃபின்டெக் விஷன், ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே வந்து டிராஃப்ட் க்ரியேட் பண்ணுவாங்க ஃபார் லாங் டேர்ம் செக்டார் க்ரோத். ஸோ அதை வந்து தே வில் ரெக்கமெண்ட் அண்ட் அதை வந்து ஆர்பிஐ வில் மேக் இட் இன் டு அ கைட்லைன்ஸ் ஒன். வித்தின் 3 months வந்து த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வில் பி ஸ்டார்டிங். அண்ட் ஃபின்டெக்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி இது சொல்லுதுன்னு சொல்லலாம். ஸோ ஹூ வில் பி appointed as the goodwill ambassador of Vision 2020 India to combat avoidable blindness. ஸோ கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், ஸோ அவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னா, ஆப்வியஸாக விஷன் 2020ன்னு சொல்லிட்டு விஷன் 2020 என்னென்னா த ரைட் டு சைட் இந்தியா, கண் பார்வை, பிளைண்ட்னஸ், அவாய்டபிள் பிளைண்ட்னஸ், ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு வந்து ஒரு டே இருக்குது, இன்டர்நேஷ்னல் டே. ஸோ அது என்னன்றது ஞாபகம் வந்தால் டூ கமெண்ட். அவாய்டபிள் பிளைண்ட்னஸ் எதனாலலாம் வருது அண்ட் அது கிருஷ்ணமாச்சாரியோட ரோல் என்னென்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான். அதுக்காக தான் ஹீ வாஸ் சைன்ட். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதில். தென் நாசா அண்ட் பட்ச் வில்மோர், நாசாவோட ஆஸ்ட்ரோனட்ஸான பட்ச் வில்மோர் அண்ட் சுனிதா வில்லியம்ஸ். ஸோ அவங்களோட return back to earth is a very significant one. So malfunctioned in Boeing Starline spacecraftனால தான் இந்த ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ they initially went to test this Boeing Starlineோட spacecraft
பட் அது ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ இப்போது நாசா கிட்டே இருக்கிறது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ரிலேட்டடாக வந்து 2 பேர் தான், ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் போயிங்கோட ஸ்டார் லைன். ஸோ ஸ்டார் லைனை எப்போவுமே வரக்கூடாதுன்னு ஸ்பேஸ் எக்ஸ் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண மாதிரி. தேர் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆங்கிள் டூ ஃபார் திஸ். இவங்க இவ்வளோ நாள் அங்கே இருந்ததுக்கும். ஸோ 9 months வந்து 10 daysக்கு பதில் இஃப் யூ சி இன் நியூஸ் பேப்பர் 8 daysக்கு பதில் 8 days போனவங்க 9 months அங்கே இருந்தாங்க. இங்கே பாருங்கள் 10 daysன்னு இருக்குது. ஸோ தே டூ ஹாவ் வேரியஸ் டேஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் அங்கே இருக்கணுன்றதை வந்து நியூஸ் பேப்பர்லேயுமே டெய்லி நான் ரீட் பண்ணும்போது ஒன்று மாறுது. ஈவன் பிரசிடெண்ட் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போதும் கூட 7 daysக்கு போனாங்க, 8 months அவங்கள அங்கே இருக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ த டேஸ் அண்ட் மந்த்ஸ் எதையாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்தது க்ரூ ஃப்ளைட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்காக தான் அவங்க போனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஆப்வியஸாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ that's it. வருணா அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து எப்போவுமே இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ்க்கு நடுவில் தான் நடக்கும். ஸோ அந்த வருணான்றது வந்து வருணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நேவல் எக்ஸசைஸ். ஸோ எவ்ரி இயர் யூ வில் சி திஸ் எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் மேரிடைம் கோஆப்ரேஷன் அண்ட் ஆப்ரேஷனல் ஸ்ட்ரெனர்ஜி. ஸோ ஃப்ரான்ஸோட அவ்வளோ நல்ல ட்ரைஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ 19th to 22 மேரிடைம் ரீஜியனில் தே ஆர் ஹேவிங் திஸ் எக்ஸசைஸ். இந்தியா சைட்லேருந்து INS விக்ராந்த், MiG-29K ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. டு ஸ்ட்ரென்தன் த இன்டர்ஆப்ரபிலிட்டி, மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் இண்டோ-பசிபிக் ஸ்டெபிலிட்டிக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். தட்ஸ் இட். See how 23rd edition ஆஃப் வருணா நேவல் எக்ஸசைஸ் தான் வந்து நடந்திருக்கு இந்த வருஷம். ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் ரைஸ் இன் அ டயலாக் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கு முன்னாடி நிறைய ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ்லேயே வந்து இந்த ரைஸ் இன் அ டயலாக் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ what is happening here is very important. Not that political side or in the media side la vandu they do have conversations with the பெரிய லீடர்ஸ். ஸோ ஸ்டேட் லீடர்ஸ் கிட்ட நடக்கிற இன்டர்வியூஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ரைஸ் இன் டயலாக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அவுட்கம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ரீட் பண்ணிங்கனாலே போதும், இந்த வருஷத்துக்கு இதுலேருந்து கேள்வி கேட்டால் எழுதிடலான்ற மாதிரி. அண்ட் த எடிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 10th edition. யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னா நம்ம கிறிஸ்டோஃபர் லக்ஸான் அவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஸோ கிறிஸ்டோஃபர் லக்ஸான் ஹூஸ் த நியூசிலாந்தோட ப்ரைம் மினிஸ்டர். ஸோ 10 years கழிச்சு நம்ம அவங்களோட FTA ட்ரேட் பற்றிலாம் பேசணும்னு சொல்லி வந்துருச்சா. ஸோ அதெல்லாம் இப்போது இங்கே வந்திருந்தப்போ தான் ஸோ நம்ம ப்ரைம் மினிஸ்டரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 125+ கண்ட்ரீஸ்லேருந்து, ஈவன் யுக்ரைன்லேருந்து. ஸோ எவ்ரி ஒன் பார்ட்டிசிபேட்டட். ஏதாவது அந்த ஸ்டேட்டோட ஹெட் வரலேனாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான சில பர்சன்ஸை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. தென் தீம் ஆஃப் திஸ் இயரோட ரைஸ் அண்ட் டயலாகோட தீம் என்னென்னா கலா சக்ரா, பீப்புள் பீஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேட் இஸ் இம்பார்ட்டன்ட். 6 thematic பில்லர்ஸும் வந்து இருக்குது. ஸோ ரீட் இட். ஒரு 4-5 தடவை ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ மைட் நோ. ஒருவேளை ஆப்ஷன்லேருந்து தீமேட்டிக் இது கொடுத்தாங்கனாலும் ஸோ இது நம்ம ரீட் பண்ண மாதிரியே இல்லைன்னு அது எலிமினேட் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் ஆதார் சர்வீசஸை வந்து UIDAI வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க வித் AI பவர்ட் சொல்யூஷன்ஸ். ஸோ அது எந்த ஆர்கனைசேஷனோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வம் AI. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இப்போ நம்மளோட ஆதார் சர்வீசஸில் வந்து AI சொல்யூஷன்ஸ் வந்து இட் வில் பி தேர். ஸோ நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டோம் ஆதார் ரிலேட்டடாக, இப்போ இதுதான் என்னோடய ஆதார் நம்பர், நான் அப்ளை பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு யூஸ்வலாக இப்போ எல்லா வெப்சைட்ஸ்லையும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட தே கேன் டூ. வாய்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்க போது, ரியல் டைம் ஃப்ராட் டிடெக்ஷன், மல்டிலிங்குவல் சப்போர்ட்டோடு இருக்க போது. ஸோ 10 லாங்குவேஜில் நம்ம லாங்குவேஜும் இருக்குது. ஸோ நம்ம என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதை நம்ம அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு தோணலாம் உங்களுக்கு. பட் தேர் இஸ் அ பேக்ரவுண்ட் ஃபார் எவ்ரி திங். ஸோ நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக தமிழ் ரிலேட்டடாக அண்ட் நம்ம ரூட்ஸோடு ரொம்ப கனெக்டடாக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய இப்போது தெலுங்கானா, கர்நாடகா மாதிரியான ரீஜன்ஸில் நம்ம லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கர்நாடகா பெங்களூர்லலாம் கன்னடா மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய டிஸ்கிரிபன்சி. ஒரு ஆட்டோ டிரைவர்லாம் ஏன் நீங்கள் கன்னடா பேசக்கூடாதா, கன்னடாவில் பேசினா மட்டும்தான் என் ஆட்டோவில் ஏறணுன்ற அளவுக்கு மொழி பற்றை வந்து அதிகமாக்கியிருக்கு. ஸோ அதுக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ பார்த்தாலும் என்னடா சண்டை போட்டுகிட்டே இருக்கோன்னு நினைக்க வேணாம். பட் we are having the capacity to raise our voice. ஸோ அந்தளவுக்கு ஜிடிபிக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இப்படி 10 லாங்குவேஜஸில் நம்ம லாங்குவேஜும் இருக்குது பார்த்தீங்களா. பட் ஆப்வியஸாக ஹிந்தி ஒன்று இருந்தாலே வந்து நார்தனில் அந்த பிமாரு ஸ்டேட்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். பட்
டேட்டா ப்ரொடெக்ஷன், டேட்டா சாவர்னிட்டிலாம் வந்து ஸோ ரீசெண்டாக ப்ராப்ளம்லாம் வந்துச்சுல்ல, கோர்ட் வரையும் கூட கேஸ் எடுத்துகிட்டு போனாங்க. தட் நம்மளோட ஆதார் டேட்டாஸ் எல்லாம் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு, தட் இஸ் ஒழுங்காக கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு யூஸ் ஏஐ. யாரோட சர்வம் ஏஐ. நெக்ஸ்ட் ட்ரிபிள் பி கேஸ் க்ரீன் வேஸ்ட் ப்ராசஸிங் பிளான்ட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிரியேட்டட் இன் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க, இண்டோரில். ஸோ இண்டோரில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் பி க்ரீன் வேஸ்ட் ப்ராசஸிங் பிளான்ட் வந்து இருக்குது. ஸோ ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிச்சோலி ஹப்சி இண்டோரில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பார்ட், இந்த மிஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தே ஆர் டூயிங் திஸ். ஸோ இந்த ட்ரிபிள் பியில் தே ஆர் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ யார் அந்த ப்ரைவேட் பார்ட்னர் அப்படின்னா ஆஸ்ட்ரானமிக்கல் இண்டஸ்ட்ரி ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இது இம்பார்ட்டண்ட். நம்ம இண்டோர்னு படிப்போம், இந்தியாவோட ஃபர்ஸ்ட்லாம் படிப்போம், பட் யார் அந்த ப்ரைவேட் பார்ட்னர்ன்றதை மறந்துடுவோம் சம்டைம்ஸ். ஸோ அது இம்பார்ட்டண்ட். ஆஸ்ட்ரானமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட் 55,000 ஸ்கொயர் ஃபீட்டில் தே ஆர் கோயிங் டு டூ திஸ் க்ரீன் வேஸ்ட் ப்ராசஸிங் மாடல். ஸோ டெய்லி வேஸ்ட்டோட ப்ராசஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 10 டன். அதை வந்து இன்னும் 60 to 70 டன் வந்து ஆட்டம் டைம்ஸில் they are going to do. So green waste in the sense, green waste நேவே grass, leaves, food waste இதெல்லாமே வந்து ஆர்கானிக் வேஸ்ட். அதனால தான் க்ரீன் வேஸ்ட் க்ரீன் கலரில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராஸு, லீவ்ஸு, வீட்ஸ், பிரான்ச்சஸ், ஹெட் ட்ரிம்மிங்ஸ், அந்த மாதிரி. ஃபுட் வேஸ்ட்டில் வெஜிடபிள் ஸ்க்ராப்ஸ், ஃப்ரூட்ஸ் பீல்ஸ், காஃபி கிரவுண்ட்ஸ் அண்ட் எக்ஷெல்ஸ், அப்புறம் அதர் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் லைக் ஹேர் கிளிப், ஹேர் கூட ஹேர் நியூஸ் பேப்பர் கூட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரௌன் வேஸ்ட் அந்த மாதிரி மேலே இதெல்லாம் இருக்குது. ஸோ க்ரீன் வேஸ்ட்னால் இந்த ட்ரைட் லீவ்ஸ் கூட இட் இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ க்ரீன் வேஸ்ட்டில் ட்ரைட் லீவ்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ரீன் கலரில் இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஆட்டம் டைமில் நிறையா லீவ்ஸ் ஷெட் ஆகும் இல்லையா, அதனால் ரெவன்யூ ஜென்ரேஷன் எவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ப்ராடக்ட் என்னென்னா உடன் பிளேட்ஸ், அதெல்லாம் வந்து தே ஆர் கோயிங் டு டூ எக்கோ ஃப்ரெண்ட்லியாக. ஸோ வேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் மூலயமா சஸ்டைனபிள் எனர்ஜியை அதிகமாகிறதுக்கு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வீக்கெண்ட் இந்தியா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இண்டோரில். ஸோ இண்டோர் எப்போவுமே வந்து கிளீனஸ்ட் சிட்டியில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வரும். நவ் தட் தே டூ ஹேவ் சஸ்டைனபிள் ரிலேட்டடாக அந்த பர்டிகுலர் சிட்டி வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்கன்றதை வந்து யூ கேன் ரைட் இட் அஸ் அ ப்ரைம் எக்ஸாம்பிள். ஸோ ஏன் இண்டோர் ஃபஸ்ட் பிளேஸில் எப்போவுமே இருக்குன்றதுக்கு திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ப்ராசஸிங்லாம் எப்படி நடக்கும், அப்ளிகேஷன் ஆஃப் சா டஸ்ட் அண்ட் வுடன் பிளேட்ஸை வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபியூவலாக யூஸ் பண்ண போகிறாங்க. பயோடிகிரேடபிள் பேக்கேஜிங்க்கு, ஃபர்டிலைஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறாங்க. ஐஎம்சி அண்ட் ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐஎம்சி என்னென்னா லேண்ட் டிரான்ஸ்போர்ட் க்ரீன் வேஸ்ட் மட்டும் பண்ணுவாங்க, அண்ட் ப்ரைவேட் ஃபார்ம் வில் இன்ஸ்டால் அண்ட் ஆப்ரேட் த பிளான்ட். ஸோ அதனால தான் அந்த வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் பிளான், ஆஸ்ட்ரானமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிடெட். அவங்க தான் வந்து இந்த பிளான்ட் ஆப்ரேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறது. தென் அடிஷ்னல் வேஸ்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ், மேகதூத் அப்படின்னு ஒன்று இருக்குது, சப்கிரேட் பிளான்ட். ஸோ அது சிர்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல கார்டன் வேஸ்ட் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முனிசிபல் காம்போசிட் பிட்ஸ். ஸோ அது வந்து க்ரீன் வேஸ்ட்டை வந்து காம்போசிட்டாக மாற்றுறதுக்கும் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் தே ஆர் டூயிங். இண்டோர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்னா திஸ் இஸ் நாட் அ சிம்பிள் திங். ஸோ அவங்க நிறைய அதுக்கு ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. தே ஆர் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு. ஸோ ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், ரெவன்யூ ஜென்ரேஷன், சஸ்டைனபிள் எனர்ஜி. ஸோ தேர் இஸ் அ பாயிண்ட் 2. நம்ம வந்து ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சர்டன் ஃபண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபண்ட்ஸை மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் விச் வேர் லிஸ்டட் இன் ரீசெண்ட் வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் தே டிடன்ட் யூஸ் அட் ஆல். 42%, 32% அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தே ஆர் நாட் யூஸிங் த ஃபண்ட்ஸ் ப்ராப்பர்லி, அண்ட் திஸ் ஷோஸ் தேட் த ஸ்டேட்ஸ் டோன்ட் ஹாவ் மச் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டு த பொல்யூஷன் ரிலேட்டடாக அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ இண்டோர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனா தே ஆர் டூயிங் மச் ஆஃப் திங்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. Then what initiative has been launched by Union Minister of Information and Broadcasting to support media and entertainment startups? So அந்த ஸ்டார்ட்அப்ஸ்க்காக வெக்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க, வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட். ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய நியூஸ் மாதிரி இருக்கும், பட்
வேவெக்ஸ் 2025 மேல நடக்க போகுது ஜியோ சென்டரில் அப்படின்னு சொல்லி இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து இப்போது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர். இப்போ கொலாபரேஷன் எதெல்லாம் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட சப்போர்ட் பண்ணி இதை கோயிங். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்டார்ட் அப்க்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க த்ரூ ஃபண்டிங், மென்டர்ஷிப் அண்ட் நெட்வொர்க் ஃபார் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தே ஆர் கோயிங் டு டூ. அந்த செலிப்ரிட்டிஸ் அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை வந்து தே ஆர் கோயிங் டு பிரிங். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டில் ஒரு பார்ட்டு தான் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டில் இப்போ தேர் இஸ் ஒரு கேப் இருக்குது. ஸோ நிறைய பேரோட அமௌண்ட் எல்லாத்தையும் வாங்கி விசின்ற ஒரு ஃபர்ம் வந்து நிறையா ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இருக்கும். பட் இங்கே என்ன ப்ராப்ளம், இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் தே டூ ஹாவ் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்ஸ். ஸோ நான் என் ஃபினான்ஸ் கிளாஸில் நடந்ததெல்லாம் இங்கே சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். ஜஸ்ட் அ சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் த இன்வெஸ்டர்ஸ். ஏஞ்சல்னு இருக்கிறதுனாலேயே தே ஆர் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர் தென் க்ரோர்ஸில் தான் தே வில் இன்வெஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் வாங்கி விசின்றது என்னென்னா தே டூ ஹாவ் ப்ரொஃபஷனல்ஸ் இன் இட். ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் குட்டி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட மெக்கானிசம், அவங்க என்ன மாதிரியான ஐடியாஸ், அந்த ஐடியாஸ் எல்லாம் ஒர்க் ஆகுமான்ற வேல்யூவேட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பர்ட்ஸும் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ விசிஸில் தே வில் பி நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு தே வில் இன்வெஸ்ட். இப்போ கூட ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படின்னு சொல்லி விஜய் டிவியில் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. பட் ஐ எம் நாட் ஷுர் வாட் தட் இஸ். பட் நீங்கள் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை தனியாகவும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை முன்னாடியும் பார்ப்பீங்க. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அவங்க வேறு, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வேறு. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து தே வில் டூ. ஸோ பிச்சிங் செஷன்ஸ்லாம், 2 ஸ்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், மென்டர்ஷிப்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். ஜஸ்ட் ரீட் பண்ணாலே யூ மைட் நோ. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் தேட்ஸ் இட். ஸோ மிச்ச நியூஸ்லாம் வந்து ரீட் பண்ணாலே யூ மைட் நோ. லாண்டோ நாரிஸ் வந்து ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காரு. விச் இஸ் இன் ரேஸ் அஃபெக்ட் ஆச்சு பிகாஸ் ஆஃப் அன்பிரடிக்டபிள் வெதர். பட் ஆல்சோ ஹி ஒன். அண்ட் இந்தியா வந்து இது நம்ம பார்த்துட்டோம். சிட்டி யூனியன் பேங்க் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு காலத்தில் ஒரு நல்ல காம்படிட்டிவ் இது. பட் இப்போ யாரும் there is no much of the good players now. So Sunrisers ஹைதராபாத்துக்கு they are exclusive banking partner-ஆக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆயுஷ்மான் குரானா வந்து ஃபிட் இண்டியா ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து நேம் பண்ணியிருக்காரு. ஸோ தட் ஹீ வில் ஆக்ட் ஆன் ஃபிட் இண்டியா ரிலேட்டடான ஆட்ஸ் எல்லாத்துலேயும் ஹீ வில் ஆல்சோ ஸ்ப்ரெட் அவேர்னஸ். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஸ்கெச்சஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து அம்பாசிடராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ வந்து ராஜீவ் பஜாஜை எம்டிஎன் சிஓவாக நெக்ஸ்ட் 5 இயர் டேர்முக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஐஎம்எஸ் இது பார்த்தாச்சு. that's it அவ்வளோதான். ஆந்திர பிரதேஷ் வந்து கேட்ஸ் ஃபவுண்டேஷன், பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷனோட வந்து ஏஐ பேஸ்ட் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்காக ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா அவங்களோட பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ that's it for today. All the best for your exams and thank you.